சரி சரி. பாட்டாளி மக்கள் கட்சி மேலே எடப்பாடி ஆட்சி அமையணும், ஏடிஎம்கே கூட்டணி வரணும், நல்லது பண்ணுவாங்க. திமுகவை இந்த நாட்டிலேருந்து அகற்றணும், அவ்வளோதான். யாருக்கு போட்டாலும் ஒன்று தான், எல்லாரும் நல்லா தான் செய்ய போகிறாங்க. வரும்போது பார்த்துக்க வேண்டியது தான். அதிமுக சார். அஇஅதிமுகவுக்கு தான். பாமக மாம்பழம். நான் மாம்பழம் சார். என்ன காரணம்னா இன்றைக்கி அடிப்படை வசதி கிடையாது, குப்பை கொட்டுறது கிடையாது. அடிப்படை 30 ஆண்டு காலமாக ஒருத்தர் இருக்கார். இது வரைக்கும் அடிப்படை வசதி குப்பை கொட்டுறது இடம் இல்லை, ஊரை சுற்றி குப்பை கொட்டிங்கிறாங்க. கட்சி சூரியனுக்கு போட்டான், டிஎம்கேக்கு போட்டோம். நாங்கள் எப்பவுமே திமுக தாங்க, டிஎம்கே தான். என்ன காரணம்னா செஞ்சில் அவரை விட்டா வேறு யாரும் நல்லதுக்கு பண்ணுறதா இல்லை, சரிங்களா? ஏன்னா அவர் தான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறாரு. ஏதாச்சும் ஒரு நல்ல நேரம் வீட்டுக்கு வராரு உள்ளே ஃபஸ்ட்டு. மற்ற யாருமே ஒரு வீட்டை டீ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவர்னா வீட்டுக்கு ஒரு சாவுன்னா வராரு, ஒரு மேரேஜ்னா வராரு. நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு முக்கியமாக வராரு. அதான் ஒரு காரணமே. டிஎம்கே. நான் பாமக போட்டேன். ஏடிஎம்கே கூட்டணி. நாங்கள் போட்டது சூரியன் தான் போட்டோம். வெளியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம எப்பவுமே சூரியன் தாங்க. டிஎம்கே. ஓட்டே நம்ம போடலை. விஜய்க்கு. அதெல்லாம் விளம்பரம் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. விஜய். டிஎம்கே. பிஜேபி கூட்டணி மாம்பழம். நாங்கள் பாமகவுக்கு போட்டோம். உதய சூரியனுக்கு தான் போட்டோம். எப்பயுமே எங்கள் ஓட்டு உதய சூரியனுக்கு தான் நாங்கள் போடுவோம். உதய சூரியன் தான் வரும். சூரியன். உதய சூரியன். உதய சூரியன். உதய சூரியன் தான். உதய சூரியன். உதய சூரியன். உதய சூரியனுக்கு. உதய சூரியன். உதய சூரியனுக்கு. உதய சூரியன். உதய சூரியனுக்கு. சூரியன் தாங்க போட்டோம். உதய சூரியன். உதய சூரியன். சூரியனுக்கு. சூரியனுக்கு. எம்எல்ஏ சரவணனுக்கு போட்டேன். எம்எல்ஏ சரவணனுக்கு போட்டாங்க. அவர் எங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுக்கிறாரு. காரிமேடை, நெகிழ்கோடை, தண்ணி டேங்க்கு, எங்கள் ஊருக்கு நாங்கள் கேட்ட உதவியெல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு. சூரியனுக்கு. சூரியனுக்கு. நான் ஓட்டு சூரியனுக்கு தான், உதய சூரியனுக்கு போட்டேங்க. எங்கள் வீட்டில் 4 ஓட்டும் உதய சூரியனுக்கு தான் போட்டோம். உதய சூரியனுக்கு தான் போட்டோம். உதய சூரியனுக்கு போட்டோங்க. எங்கள் ஊருக்கு நல்லது நிறைய செஞ்சுருக்கிறாரு. ரோடு போட்டு கொடுத்துருக்காரு சரவண எம்எல்ஏ உதய சூரியனுக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் திமுகவுக்கு போட்டேன். சூரியனுக்கு. உதய சூரியனுக்கு. முகசாலி. உதய சூரியனுக்கு போட்டேங்க. திமுக. சூரியனுக்கு போட்டோம்பா. உதய சூரியனுக்கு போட்டேன். நான் உதய சூரியன் தான் போட்டேன். நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம், துரைமுருகனுக்கு தான் ஓட்டு போட்டோம். நான் உதய சூரியனுக்குப்பா. உதய சூரியனுக்கு. உதய சூரியனுக்கு போட்டோம்பா. நாங்கள் உதய சூரியனுக்கு போட்டோம்பா. நான் டிவிக்காக ஓட்டு போட்டேன். அதை சொல்லக்கூடாதுங்களே. சூரியனுக்கு. சூரியனுக்கு போட்டேன். அதெல்லாம் எனக்கு நேரம் தெரியலப்பா, ஏதோ பட்டன் தட்டினேன், இதுன்னு எனக்கு தெரியல. ரெட்டாலைங்க. உதய சூரியனுக்கு ஓட்டு போட்டோம். உதய சூரியனுக்கு. திமுகவுக்கு போட்டுக்கிறோங்க. ரெட்டாலைக்கு போட்டோம். டிஎம்கே. டிஎம்கே பக்கம் ஓட்டு போட்டேன்.
சூரியனுக்கு. சூரியனுக்கு ஓட்டு போட்டு. ஏடிஎம்கே. டிஎம்கே. டிவி கேக். ஏடிஎம்கே. உதயசூரியனுக்கு. சூரியனுக்கு. உதயசூரியன். நான் வந்து உதயசூரியனுக்கு தான் வாக்களித்தேன். ஏன்னா நலத்திட்டங்களும் நிறைய செஞ்சுருக்காரு தலைவர். இன்றைக்கி பாசிச பாரதிய ஜனதா அவங்ககிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அதனால் மீண்டும் மகாத்தான வெற்றி பெற்று மே 4க்கு அப்புறம் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று பதவியேற்பார் என்று தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கிறது. நான் உதயசூரியன் தான் வாக்களிச்சுங்க. நான் வந்து திமுகவுக்கு தான் வாக்களித்தேன். எதனால் வாக்களித்தேங்கன்னா, உரிமை தொகை, மக்களை தேடி மருத்துவம், இனூர் காப்பு 48, தாயுமானவர், தோழி விடுதி, இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களை வந்து அவர் தளபதி அவர் மு.க. ஸ்டாலின் வந்து செயல்படுத்திருக்கிறாரு. அதனால நான் வந்து இதோட பல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்வாரு. இன்னும் பொருளாதார வளர்ச்சி மேலும் மேலும் கொண்டு போறதுக்காக நான் வந்து அவருக்கு வாக்களித்தேன். உதயசூரியன் ஓட்டு போட்டிருக்கிறேன். எங்களுக்கு வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து ஃப்ரீ சீட்டு கிடச்சிருக்குது. அப்புறமா மாதம் காசு 1000 வருது. பெரிய பொண்ணுக்கு வருது, சின்ன பொண்ணுக்கு வருது. இப்போ 5000 பணம் வந்துச்சு. அதனால் நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ரெட்டலுக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் வந்து உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனால் திட்டங்கள் அதிகமாகுது. ஸ்டாலின் தான் நல்லதே செஞ்சுங்கிறார். திரும்ப மீண்டும் அவர் தான் முதல்வர் வருவார்ன்றது எங்களுக்கு நம்பிக்கைங்க. உதயசூரியன் தான் ஓட்டு போட்டுங்க. அது 5000 ரூபாய் காசு வந்துச்சு எங்களுக்கு. திமுக தான் ஓட்டு போட்டேன். நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது, நிறையாவே இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தேன். சரியான ஆளுமையோடும் முறையான ஆட்சியோடும் நியாயமான முறையில் எல்லாருக்கும் நல்ல திட்டங்கள் வழங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தளபதி அவர்களுக்கு நான் வாக்களித்தேன். நல்லாட்சி அமையும் என்று நம்புகிறேன். நான் அதிமுகவுக்கு 2026 தேர்தலில் வாக்களித்துள்ளேன். டாக்டர் செந்தில்குமாருக்கு ஓட்டு போட்டேன். நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சியில் வந்து மகளிருக்கு 1000 ரூபா தந்தாங்க. இலவச பயணம் மகளிருக்கு. நிறைய திட்டங்கள், அதே மாதிரி படித்த பெண்களுக்கு இந்த காலேஜுக்கெலாம் ஒரு 1000 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் காலை உணவு திட்டம், இது மாதிரி திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்கார் தளபதி. அதனால் இங்கே வந்து டிஎன்வி செந்தில்குமார் தான் வெற்றி பெறுவார். அம்மாவோட ஆட்சி நிரந்தரமாக எடப்பாடியார் உட்காரணும்னு நாங்கள் ஆசையோடு வேண்டுகிறோம். கேபி அன்பழகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டேன். முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் ரெட்டலையை பதிவு செய்தோம். கேபி அன்பழகன் அவர்கள் ரெட்டையில் வாக்களித்தோம். நாங்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டோம். எடப்பாடி தான் வரணும். பெண்களுக்கு வந்து ஒழுங்காக பாதுகாப்பு இல்லை, அதெல்லாம் ஒழுங்காக வேலைக்கு போகாதனால நான் ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டேன். நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் வந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் இரட்டை சின்னத்துக்கு வாக்களித்தேன். நான் வந்து ரெட்டலை சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன். எடப்பாடியா கொரோனா பீரியடில் கூட 8 மாதம் எல்லாருக்கும் அரசு வேலைக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் 8 மாதம் உட்கார வச்சு சம்பளம் கொடுத்தாரு. இப்போ வந்து நல்லா நலிவடைந்து போச்சு போக்குவரத்து எல்லாம். நான் ரெட்டைலைக்கு தான் வாக்களித்தேன். ரெட்டலைக்கு வாக்களித்தேன். நான் ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டேன் அதிமுகவுக்கு. நம்மளுக்கு எப்பயுமே பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் அண்ணனுக்கு தான். இப்போ கூட்டணி இருக்கிறதுனால சாமர்த்தியம் போட்டிருக்கேன். எங்கள் அண்ணன் நாம் தமிழ் கட்சி சீமான் அண்ணனுக்கு போட்டேன். டிஎம்கேக்கு தான் நான் போட்டேன். நான் டிஎம்கே தான் போட்டேன். விஜய்க்கு தான் விட்டுருக்கோம். நாங்கள் டிஎம்கே தான் போட்டோம். டிவி கேட்க தான். நாங்கள் தாமரை கொத்தம்பா. என்னோட ஆதரவு வந்து ஏடிஎம்கே தான். சீமான். பிஜேபி. ஆனால் டிவி கேட்டு நான் திமுக போட்டேன். டிவியை கேட்டும்பா. என்னோட ஓட்டு வந்து எப்பவுமே பிஎம்கே தான். பாமகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள். இப்போ கூட்டணி இருக்கிறனால தாமரைக்கு போட்டு இருக்கோம். மு.க. ஸ்டாலின். நம்ம எப்பவுமே திமுக தான். திமுக தான். நாங்கள் டிஎம்கே போட்டுருக்கோம். திமுக தான். நான் இந்த வாட்டி சூரியனுக்கு தான் போட்டேன். உதயசூரியன். சீமானுக்கு தான். நான் சூரியனுக்கு தான் ஓட்டேன். சூரியனுக்கு. நான் வந்து வேலுக்கு சூரியனுக்கு கட்சிக்கு போட்டுக்கிறேன். நான் உதயசூரியன் தான் வாக்களித்தேன். திருவண்ணாமலையில் 100% ஐயா ஏவா வேலு தான் வருவார். டிஎம்கே. திராவிட முன்னேற்ற கழகம். உதயசூரியன் பண்ணலாம். ஐயா ஏவா வேலு போட்டு போட்டேன். சூரியன். திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். அவர் தான் எப்பயுமே ஜெயிப்பார். அவரோட கோட்டை இது. உதயசூரியனுக்கு. உதயசூரியன். சூரியனுக்கு தான் ஓட்டம். நான் இந்த டைம் வந்து டிவிக்கு ஓட்டு போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து டிஎம்கேக்கு போட்டிருந்தேன். நான் வந்து டிஎம்கே தான் ஓட்டு போட்டுருக்கேன். எப்பயுமே டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் ஆகணும். நான் இந்த வருஷம் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் டிவிக்கு ஓட்டு போட்டேன். போன டைம் நான் விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டேன்.
இந்த டைம் நான் தீவிர ஃபேனான விஜய்க்கு ஓட்டு போட்டேன். திமுகவே திரும்ப ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியான பிரேமலாதாவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த தடவை ஆட்சி மாற்றம் வேணும்ன்ட்டு நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன். போன தடவை வந்து கைத்திருந்துக்கு போட்டேன், இந்த தடவை வந்து விசிலுக்கு போட்டேன், விஜய்க்கு போட்டிருக்கேன். இந்த தடவை வந்து ஆட்சி மாறினதுக்கோசரம் நல்லா மக்களுக்கு நல்லா பண்ணாங்க, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தரதாக போட்டுருவேன். இந்த தடவை விஜய்க்கு போட்டிருக்கேன். விஜய் வந்தால் புது மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சிஎம் ஆனால் நல்லா இருக்கும். விஜய்க்கு தான் போட்டேன் ஓட்டு. போன தடவை சூரியனுக்கு போட்டேன், இந்த தடவை விஜயனுக்கு போட்டேன். இந்த டைப் வந்து டிவிகேக்கு போட்டேன். முதலமைச்சராக வரணும், ஸ்டாலின் வரணும், அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். நாங்கள் ரெட்டலை தான் ஓட்டு போட்டுக்கிறோம். இப்போயும் ரெட்டலை தான் ஓட்டு போட்டுக்கிறோம். இந்த வருஷம் விஜய்க்கு ஓட்டு போட்டேன். அவர் விஜய் வந்தால் நல்லது பண்ணுவார். இந்த வருஷம் ஸ்டாலின் கூட கூட்டணி இருந்தாலும் பிரேமலாதா விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டேன் முரசுக்கு. இந்த முறை முரசுக்கு போட்டிருக்கேன். இந்த முறை ஸ்டாலினே முதலமைச்சராக 200 தொகுதிக்கு மேலே வெல்வார்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். இந்த டைம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கேன். இந்த வாட்டி மக்களாட்சி வரணும்ட்டு தளபதிக்கு போட்டிருக்கிறேன். இந்த வாட்டி விஜய்க்கு போட்டேன். புதுசாக வரட்டும், வந்து நல்லது செய்வாங்க அப்படின்ட்டு போட்டேன். இந்த தடவை வேற ஒருத்தர் ஜெயிக்கணும்னு விசிலுக்கு ஓட்டு போட்டேன். நான் முரசு சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் முரசுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறேன். ரெட்டாளி போட்டோம். ரெட்டாலைக்கு தான் போட்டோம். ரெட்டாலைக்கு போட்டோம். அவர் இந்த மண்ணின் மைந்தனர், நல்லா செய்யக்கூடியவர், முன்னாள் அமைச்சர். அதனால் வந்து இந்த தொகுதிக்கு நல்லா செய்வார். அதனால் அவருக்கு ரெட்டாலைக்கு ஓட்டு போட்டோம். தேமுதிக எல் வெங்கடேசன். என்டிஏ கூட்டணிக்கு. நான் டிவிக்கே தான் போட்டேன். விஜய். ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டேன். ரெட்டாலைக்கு. நாங்கள் இரட்டாலைக்கு ஓட்டு போட்டோம். திமுகவுக்கு போட்டிருக்கேன். நான் டிவிகேக்கு தான் போட்டேன். டிவிக்கே. சூரியனுக்கு ரெட்டாலைக்கு ஓட்டு போட்டோம். ஏடிஎம்கே. ரெட்டைலைக்கு. நான் ரெட்டாலைக்கு போட்டேன். திமுக. ஆண்டாண்டு காலமாக நாங்கள் ரெட்டையிலே தான். ரெட்டாலைக்கு முரசு. திராவிட முன்னேற்ற கூட்டணி பானை சின்னத்துக்கு போட்டேன். முரசு சின்னம். திராவிட முன்னேற்ற கழகம் முரசு சின்னம். ரெட்டாலைக்கு ஓட்டு போட்டேன். ரெட்டாலை தான் போடும். எங்கள் பாரத பிரதமர் கூட்டணிக்கு, ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு அதிமுக ஓட்டு போட்டோம். திமுக போட்டேன். புரியுதா? நான் விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன். நாங்கள் விஜய் கட்சிக்கு தான் போட்டோம். டிவிகேக்கு தான். ஏடிஎம்கே. ரெட்டலை. ரெட்டாலைக்கு அதிமுகவுக்கு. நாங்கள் வந்து உதயசூரியன் தான் திமுக. எனக்கு வந்து திமுக பிடிக்கும். டிஎம்கே. நாங்கள் திமுகவுக்கு தான் போட்டோம். நான் வந்து ரெட்டாலைக்கு தான் போட்டேன். ஏடிஎம்கே தான் மொபைல் நோட்டு வச்சுப்பாரு. உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டது. உதயசூரியன் சின்னத்துக்கு. சூரியனுக்கு தான் போட்டோம். நாங்கள் சூரியனுக்கு போட்டோம். ஸ்டாலின் அண்ணனுக்கு. திமுகவுக்கு சூரியனுக்கு தான் போட்டோம். திமுகவுக்கு போட்டோம். நான் டிவிக்கே விசிலுக்கு தாங்க வாக்களித்தேன். தாவைக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன். தளபதி விஜய் விசில் சின்னத்துக்கு விசில் சின்ன. நான் எங்கள் தளபதி விஜய்க்கு தான் போட்டேன். ஓட்டு போட்டீங்க. ரெட்டலை. நான் ரெட்டாலைக்கு போடுறேன். நான் ரெட்டாலைக்கு போடுறேன். உதயசூரியனுக்கு. நான் சீமானுக்கு போட்டேன் ஓட்டு. விசில் சின்னத்துக்கு போட்டோம். ஸ்டாலினுக்கு. உதயசூரியன். நான் ஸ்டாலினுக்கு போட்டேன். ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டேன். தளபதி விஜய் டிவிக்கு விசில் சின்னம். என் ஓட்டு ரெட்டாலைக்கு. காவியக்கா விசில் சின்னத்துக்கு ஓட்டு. விஜய் தம்பிக்கு போட்டோம். விசிலுக்கு. தேர்தல் வந்து ரெட்டாலைக்கு எடப்பாடிக்கு ஓட்டு போட்டோம். ரெட்டாலைக்கு. நான் ரெட்டாலைக்கு போட்டேன். விசிலுக்கு போட்டோம். உதயசூரியன். ஏடிஎம்கே போட்டேன். ரெட்டாலைக்கு. உதயசூரியன். ரெட்டாலைக்கு தான் போட்டேன்.